அமெரிக்கா ஈரான் போர் அது வந்து எந்த நேரத்துலையும் நடக்கலாம், இல்லைனா நடக்காமலும் போகலாம். ஆனால் இப்போ இந்தியாவிலிருந்தே நிறைய பேர் வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அமெரிக்கா என்ன செஞ்சாலும் அது நமக்காக தான் அப்படின்ற மாதிரி இருந்தவங்கெல்லாம் இப்போ மாறி ட்ரம்ப் அவருடைய அகங்காரத்தை ஒடுக்கணும், ஈரான் வந்து அமெரிக்காவை நாசம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்டேருந்து அந்த ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஒரு போரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வேளை ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுன்னா அதனால் உலகத்தில் ஃபுல்லாக பல இடங்களில் பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கே மிகப்பெரிய பாதிப்பு வரும். அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போகிறாங்க, ஆனால் நாம் அதனால் பெருசாக பாதிக்கப்படுவோம். ஏன்னா இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான், ஒமான் இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு கடல் வழி பாதை இருக்குது. இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஹெர்மூஸ் அப்படின்ற ஒரு கடல் வழி பாதையாக தான் பல நாடுகளும் வந்து அது ஒரு கப்பல் வழி பாதையாக பயன்படுத்துது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கப்பல்கள் அந்த வழியாக தான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாதை. இந்த பாதை வந்து ஒமானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது, இந்த ஹெர்மூஸ் அப்படின்ற கடல் வழி பாதை. ஸோ இப்போது இந்த ஒரு போர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப் போய் அடிங்கடா, இல்லைனா ஈரான், சில பேர் ஈரானையும் அழிச்சு நாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து சொல்கிறேன், பாதிப்பு வந்து நமக்கு தான் மெயினாக வரும். ஏன்னா இந்த ஒரு பாதை வந்து தடைப்படும். இந்த ஒரு போர் நடக்கும்போது, அதாவது ஈரான் அமெரிக்கா போர் நடக்கும்போது அந்த ஒரு பாதை வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த கப்பல் வழி அந்த வழியாக வந்து அந்த வணிகம் நடக்காது. அது ரொம்ப முக்கியமான பாதை. அது வழியாக நடக்கலைன்னா வேறு வழியாக சுற்றிட்டு வர்றது, அதுக்கப்புறம் பாதுகாப்பாக அந்த வழியாக வரும்போது அந்த கப்பலுக்கு வேறொரு கப்பல் பாதுகாப்பாக வர்றது அப்படின்றதெல்லாம் பெரிய செலவை வைக்கும். மெயினாக இந்தியாவுக்கு வந்து பெட்ரோல், அதை ஒன்று எடுத்துக்கலாம். நிறைய பொருட்களில் விலையேறும். ஆனால் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தாலே இப்போ நம்ம 110 எவ்வளோ 105 110 கிட்ட வந்துட்டோம் இல்லையா. ஒருவேளை இந்த போர் நடந்ததுன்னா இந்த பாதை அடைக்கப்பட்டும். இந்த பாதை வந்து அடைக்கப்படாது, பாதிக்கப்படும். அந்த ஹெர்மூஸ் பாதை, அந்த கடல் வழி பாதை, அது பாதிக்கப்படும் போது இந்தியாவுக்கு வர வேண்டிய பல பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற இதெல்லாம் கூட்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக பாதிக்கப்படுவதால் விலையேற்றம் பெருசாக இருக்கும். நாம் வந்து அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து உடனேலாம் குறையாது. இந்த ஒரு வேளை இந்த போர் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு நம்ம அந்த ஒரு பாதிப்பிலேருந்து மீளவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை இந்தியா சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு வேளை பெட்ரோலுக்கு 150 ரூபா ஆனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். இந்த ஒரு போர் நடக்கட்டும், அது ஆகட்டும், இதாகட்டும் அப்படின்னு சொன்னால் அதனால் பாதிக்கப்படுறது நாம தான். இந்த அமெரிக்கா ஈரானை பொறுத்த வரைக்கும் வந்து போர் நடக்காமல் இருக்கிறது நல்லது. எதுக்கு ஈரான் வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போட்டு இங்கேருந்து அமெரிக்காவை போட்டு ஒரு மிசைல் போட்டு தாக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது உலகத்தில், போர் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ஈரான்லேருந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு ஒரு மிசைலை போட்டு தாக்க வேண்டியது தானே அப்படின்லாம் அதிகமாக இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும், அதாவது ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய பல மிலிட்ரி ஏர்பேஸ் இருக்குது. கத்தரில் இருக்குது, சவுதியில் இருக்குது, பெஹ்ரைனில் இருக்குது, குவைத்தில் இருக்குது. ஸோ ஈரானை சுற்றி இவ்வளவு அமெரிக்காவுடைய ஏர்பேஸஸ் எல்லாம், ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இவ்வளவு இருக்குது. ஸோ ஈரான் ஒருவேளை அமெரிக்காவுடன் போரிடும்போது இத்தனை பாகத்திலிருந்து தாக்குதல் வரும். அதையெல்லாம் ஈரான் சமாளிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான அவங்கக்கிட்ட அதை சமாளிப்பதற்கான ஆயுதங்கள் இருந்தாலும் அவ்வளவு பேரை சமாளித்து இந்த போரில் ஈரான் வந்து வெற்றி பெறுவது அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். அதனால் ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் நாசமாக போகிறேன்னா உங்களையும் நாசப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற நாடுகளுடனெல்லாம் இது ஈரான் வந்து அந்த சுற்றி இருக்கும் நாடுகளையும் வந்து போர் மூலமாக அழிக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு இல்லைன்னா யாருக்கும் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வருவாங்க. அதை தான் அவங்களுடைய சுப்பீரியர் தலைவரும் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பெரிய அப்படி அழிக்கப்பட்டதுன்னா ஈரானை சுற்றி இருக்கும் பல நாடு வந்து எண்ணெய் வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான நாடுகள். ஸோ அந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா அதுவும் நம்ம நாட்டை பாதிக்கும். இந்த மாதிரி இந்த போர் வந்து எந்த விதத்தில் நடந்தாலும் அது வந்து இந்தியாவையும் பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மிசைல் சொல்கிறாங்க இல்லையா, இங்கேருந்து ஈரான்லேருந்து தூக்கி டைரெக்டாக அமெரிக்காவில் போய் அடிக்கிறது அப்படின்றது அதெல்லாம் நடக்காது. அதுக்கு வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் போய் அடிக்கிற மிசைல், அது வந்து ஈரான்கிட்ட இல்லை இப்போதைக்கு. நம்ம அக்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இந்தியாவில், அதுவே வந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போய் தாக்க முடியும். அதாவது இந்தியாவிலேருந்து நம்மளால் அமெரிக்காவெல்லாம் போய் தாக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா கிட்ட அந்த மாதிரி மிசைல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு மிசைலை உருவாக்குறதுக்கே கிட்டத்தட்ட 150 கோடி 200 கோடி வரைக்கும் செலவாகும். ஸோ அவ்வளவு
செலவு பண்ண ஒரு மிசைலை வந்து கொண்டு போய் அவங்க அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வரைக்கும் தான் ஒரு பாதிப்பு இருக்கும். அதையும் தடுக்கிறதுக்கான ஆயுதங்களும் பல நாடுகள்கிட்ட இருக்கும். ஸோ அவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரத்திலிருந்து அமெரிக்கா வந்து நேராக ஈரானையோ இல்லைனா ஈரான் கிட்ட அந்த மாதிரி ஒரு பேலிஸ்டிக் மிசைலே கிடையாது. ஸோ ஈரானால் வந்து டைரெக்டாக அமெரிக்காவை தாக்க முடியாது. அமெரிக்கா வந்து ஈரானில் இருக்கிற பல நகரங்களை வந்து அழிக்க முடியும். ஆனால் ஈரானால் அமெரிக்காவுடைய ஒரு நகரத்தையும் அழிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவை சுற்றி ஈரானுடைய எந்த ஒரு ஏர்பேஸும் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு தாக்குதல் நடத்துகிற மிசைலும் கிடையாது. ஈரான்லேருந்து நேராக ஒரு மிசைலை டைரெக்டாக அமெரிக்காவுக்கு விட்டு அதை தாக்குதல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈரானிடம் அந்த மாதிரி அவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கான பேலிஸ்டிக் மிசைல்லாம் கிடையாது. 2000-3000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கான மிசைல் தான் ஈரான் கிட்ட இருக்குது. ஈரானை விட அதிக தூரம் பயணிக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் இந்தியா கிட்ட இருக்குது. நம்ம அக்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இந்த போர் நடக்கட்டும், ட்ரம்ப்பை நாசம் பண்ணட்டும், இல்லைனா ஈரானை நாசம் பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு முதல்ல அவங்க நாசமாகறாங்க இல்லையோ, நம்ம இந்தியா வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த ஒரு மெயினாக இந்த நான் சொன்ன அந்த ஹர்மூஸ் கடல் வழிப்பாதை இருக்கு இல்லையா, அதுவும் மட்டும் கிடையாது. அந்த ஹர்மூஸ் கடல் வழிப்பாதையில் ஈரானுக்கு கொஞ்சம் பலம் அதிகம் அந்த ஒரு பாதை மூலம். இப்போ வந்து அப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா அந்த ஈரான் அந்த பார்டரில் கடலில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, இன்னும் ஈரான் பக்கம் அந்த கப்பல் வரல, ஒமான் பார்டரில் தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு பயம் இருக்குது. ஹர்மூஸ் கடல் வழி பாதையை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஸ்ட்ராங் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற அந்த ஒரு கப்பலை பொறுத்த வரைக்கும் வந்து அதுவே ஒரு ஏர்பேஸ் அளவுக்கு அவ்வளோ விமானங்களை தாங்கக்கூடிய ஒரு பெரிய கப்பல். அவங்களே வந்து ஈரான் பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அங்கே நிறுத்தி சும்மா ஒரு ஈரானுக்கு வந்து ஒரு பயம் காட்டுற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சைடில் வந்து எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் அதில் வந்து ஓரளவுக்கு ஈரான் அவங்க தான் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. ஆனால் ஈரானை சுற்றி மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் வரும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஏர்பேஸ் இருக்குது ஈரானை சுற்றி. அந்த கத்தர், பஹ்ரைன் நிறைய இடங்களில் ஏர்பேஸ் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய பாதிப்புகள் ஈரானுக்கு வரும். ஸோ அதையெல்லாம் தடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட ஆயுதம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த போர் நடக்கும்போது தான் தெரியும். நடக்காமல் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு போர் நடக்கிறது உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கே பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு பாதிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து ஈரான் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கேட்டபோது வந்து மற்ற நாடுகள்லாம் சைன் பண்ணும்போது இந்தியா சைன் பண்ணல. இந்த ஒரு ஹர்மூஸ் வழிப்பாதை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம நாட்டுடைய வியாபாரத்துக்கு, அது வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, அது அந்த ஒரு பாதை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதனால் வந்து சும்மா அவன் போட்டு அடிக்கட்டும், அவன் போட்டு அடிக்கட்டும் அப்படின்றதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத தெரியாமல் சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்க. போர் எந்த இடத்துலையும் நடக்காமல் இருக்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போர் அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்றத முதல்ல உணருங்க. அதை வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனசுடன் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.